வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடி என்னில் வாரும் என் இயேசுவே. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமையா. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவரிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Your sorrow will turn into joy. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் நாம் என்பது இயேசு காவியத்தினுடைய வார்த்தைகள். நம்முடைய பழைய ஜெபம் ஒன்று, கிருபதயத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க என்ற ஒரு பழைய ஜெபத்தில் கண்ணீர் கனவாயில் என்று பிரலாபித்து அழுது. ஆக இந்த உலகம் துன்பம் துயரங்கள் நிறைந்தது. சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் பல வகையில் பலருடைய சலித்து கொள்ளுகின்ற வசனங்கள் நிறைய உண்டு. ஜான் ஏறினா முனசு இருக்குது அப்படின்னுவாங்க, வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லைன்னுவாங்க. இவ்வாறு நொந்து கொள்வது
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகள் ஊடே நீ இந்த சவாலை சமாளிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு, இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம். கலங்க வேண்டாம், ஏனெனில் இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும், ஆனால் இன்னும் இது முடிவன்று. மத்தேயு 24:6. We left the camp singing an interrupted life என்ற புத்தகத்தில் அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் we left the camp singing. யூதர்களை ஹிட்லர் இந்த மிகப்பெரிய கொடிய பாதகம் சரித்திரத்திலே ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது இந்த ஹோலோகாஸ்ட் என்று அவர்களை எல்லாம் ஒரு ட்ரெயினிலே ஏற்றி விஷவாயுவை அதனுள் செலுத்தி ட்ரெயின் சென்று கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் செத்துக்கொண்டே செத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு செல்லுகின்றோம் என்ற பயம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய மனநிலையை எழுதி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று போடப்பட்ட ஒரு கடிதம். We left the camp singing. இப்படிப்பட்ட மன உறுதியை நாம் பார்க்கிறோம் வேத சாட்சிகள் மத்தியில், ஆதிகால கிறிஸ்தவர்கள் உடைய மத்தியில். ஏன் இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் 3 சாதாரண மக்கள் அடித்து உயிருடன் எரிக்கப்பட்ட பொழுது நான் ஒரு யுக்தி சொன்னேனே, சாகிறது தான் சாகிறோம், எவனையாவது ஒருத்தனாவது கட்டி பிடிச்சிக்கிட்டு சாவோமே என்று சொன்னேனே. அப்படி கூட இல்லை. அந்த சாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை, உறுதி, அதுதான் ஆண்டவர் தருகின்ற அந்த மிக சிறந்த கொள்கையினுடைய பிடிப்பு. I consider that the sufferings of this present time are not worth comparing with the glory about to be revealed to us. எனக்கு பின்னால் கிடைக்கப் போகின்ற அந்த சம்பாவனையை நினைத்து பார்த்து இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. எப்படிப்பட்ட வேதனை சோதனையாக இருந்தாலும் நீ உன்னுடைய செயல்களை துணிவுடன் செயல்படு, இன்பம் பயக்கும் வினை. இந்த செயல்பாடுகள் உனக்கு மகிழ்ச்சியை தரும். ஒவ்வொரு உழைப்பும் அப்படித்தான், உழைப்பினுடைய பயனே மகிழ்ச்சியை தரும். மாணவர்கள் கடினமாக உழைத்தால் தேர்வில் வெற்றி பெற முடியும். விவசாயி கடினமாக நிலத்தில் உழைத்தால் நல்ல விளைச்சலை பார்க்க முடியும். அல்லது தன்னுடைய பிசினஸ் இவைகளிலே முனைந்து செயல்படுபவர்கள் தன்னலம் பாராது தூக்கத்தை சற்று துறந்து ஊன் உறக்கம் இவைகளை களைந்து செயல்படுகிறவன் வெற்றியை மகிழ்ச்சியை பெறுவான். இவைகளெல்லாம் நாம் அனுபவமாக பார்க்கின்றோம். All our suffering can be turned into joy when we totally unite ourselves with Jesus and suffer with him and for him. இயேசுவுக்காக நாம் இயேசுவோடு சேர்ந்து இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டோம் என்றால், தாங்கிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சியை அடைய முடியும், துன்பங்களின் மத்தியிலும் கூட. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். வயதான நிலையிலே ஓய்வு பெற்ற ஒரு மதர் சுப்பீரியர், மிகப்பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இறுதி காலத்தில் அவர்களுக்கு கேன்சர், உடலிலே வேதனை, ஆனால் முகத்திலோ புன்னகை. யார் போர் சந்தித்தாலும் மகிழ்ச்சியாக பேசுவார்கள். எதுவும் வேதனையை அனுபவிக்காதவரை போல வெளியிலே தெரியும். ஆனால் அவர்கள் படுகின்ற வேதனை அவரை மிக மிக
நெருக்கமாக தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும். தாங்கிக் கொள்வது இயேசுவுக்காக, இயேசுவோடு இந்த வேதனையை தாங்கிக் கொள்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடமாக, பயணமாக இருத்தல் வேண்டும். இவர்களெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணங்களாக செயல்படுகின்றனர். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், fill me with your resurrection joy. Help me to live a life of praise and thanksgiving for your glory. May I witness to those around me the joy of the gospel and the reality of your resurrection. ஆண்டவராகிய இயேசுவே, உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் நிரப்பி உம்மை மகிமைப்படுத்தி நன்றியோடு துதிக்கும் வரத்தை தாரும். உம் உயிர்ப்பின் உண்மையையும் நற்செய்தியின் மகிழ்ச்சியையும் எம்மை சுற்றியுள்ளோரிடம் சான்று பகர்வேனாக. எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல வகையான வேதனைகள், சோதனைகள் மத்தியில் நாங்கள் நிலை குலைந்து போகாமல் என்றும் உம்முடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்களாக, இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் என்பதற்கேற்ப என்றும் உம்முடைய அன்பு மக்களாக, உமது குரலை கேட்கின்ற ஆடுகளாக இருக்கச் செய்திரலாம். எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்ற புனித சின்னப்பருடைய வாழ்க்கை தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும். இதனால் எதுவும் எங்களை சலனம் அடைய செய்யாமல், சலிப்படைய செய்யாமல், விரக்தி அடைய செய்யாமல் உம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக அந்த விசுவாச பிடிப்பை, உறுதியை தந்தரலாம். விடுதலை தாரும், மீட்பை தாரும், மகிழ்ச்சியை தாரும், கண்ணீரை தொடையும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய், எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.